டைப் 3 வந்து ஒரு 1 mm pearl bead ஒரு கப் சீக்வன்ஸ் எடுக்கணும். 1 mm pearl bead ஒரு கப் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த pearl beadக்கும் அந்த சீக்வன்ஸ்க்கும் இருக்கிற கேப்பில் இப்படி குத்தி இப்படி எடுங்க. ஓகேவா? இப்படி விட்டு இப்படி ஸ்டிச் போடுங்க. இப்போ பார்க்க இன்னும் கூட அழகாக இருக்கும். ஒரு pearl bead ஒரு சீக்வன்ஸு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், சீக்வன்ஸ்க்குள்ளே அந்த இப்போ எடுத்த சீக்வன்ஸ்க்குள்ளே இருந்து குத்தி இப்படி எடுத்திங்கன்னா ஸ்டிச் பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். பிகினர்ஸ் கண்டிப்பாக பொறுமையாக தான் பண்ணணும். எடுக்கவே சில நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க தான். அது ஏன்னா இதுவும் ஆல்ரெடி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது 23 இல்லையா? இதுவும் ஸ்டீலு, இதுவும் பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிச் பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு இது பேர்ல் தான் வைக்கணுமா இல்லை, சுகர் பீட் கூட, ஈவன் சுகர் பீட் கூட நம்ம வைக்கலாம். இல்லை 1 mm பீடு கரெக்டாக இருக்குது. நமக்கு உட்காந்து அது பார்க்கவும் அழகாக இருக்குது. கப் சீக்வன்ஸ் உள்ள அந்த பீடு இருக்கிறது அழகாக. முடிச்சுட்டு ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ டைப் 4 பார்க்கலாம். டைப் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஒரு கட் பீட், ஒரு சீக்வன்ஸ் ஒரு கட் பீட் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் ஒரு கட் பீட் வச்சுட்டு நம்ம எப்போயும் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஒரு அட் அ டைம் ரெண்டுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு லாக் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓகேவா? இப்படி எண்டில் வந்துட்டு ஒரு நாட் போட்டுடலாம். எண்ட் நாட்டு இதுவும் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிச்சு. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், இப்படி தான் போடணும் இல்லை, நம்ம விஷ் தான். ஓகேவா? 5th டைப் பார்க்கலாம். இப்போ 5th டைப் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வர மாதிரி பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கேன். குட்டியாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு நான் 8x8 4x4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ரொம்ப குட்டியாக வருது பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி வரும்.
ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணால் போதும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை பிடிச்சிக்கோங்க, அதில் தான் இருக்குது. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஓகேவா? போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி பின்னாடி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? 5 டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸு. ஓகேவா? நாளைக்கு இந்த சீக்வன்ஸ் வச்சு எப்படி ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.